ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுஜிஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சுஜிஸ் ஹோம் குக்கிங்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே சிக்கன் எடுத்தால் நம்ம ஒரே மாதிரி தான் செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி சூப்பரான மெத்தடில் ஒரு சூப்பரான பெப்பர் கார்லிக் சிக்கன் சாஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் வீட்லேயே செய்யலாம். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு மெயினான சிக்கனை வந்து நல்லா ஒரு 3லேருந்து 4 தடவை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து நல்லா சிக்கன் வேக வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, அண்ட் ஒரு 20 பல் பூண்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 2 பட்டை அண்ட் 4 கிராம்பு இதை ஆட் பண்ணி நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு, பூண்டோட பச்சை வாசனம்லாம் எண்ணெயில் வதக்கி போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வந்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸில். அதையும் நல்லா பொடியாக ஆட் பண்ணி இந்த தக்காளி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்கள் தக்காளி இல்லாமல் கூட இந்த டிஷ் செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது கூடவே வந்து ஒரு அரை பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் அண்ட் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பும் போட்டுட்டு இந்த தக்காளி நல்லா இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா மசிய வதக்கிடுங்க. நம்ம ஆல்ரெடி காரத்துக்கு வந்து பச்சை மிளகா வரமிளகா சேர்த்துருக்கனால நான் எல்லா பொடியிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்கு. நம்ம சிக்கனை போட்டு வேக வச்சதுக்கப்புறமும் ஃபைனலாக வந்து பெப்பர் ஆட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் காரம் குறைவாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி இதோட நல்லா வாசனை வர வதக்கி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை எடுத்து இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஓரளவுக்கு குக்காக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை ட்ரையாக இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். இப்போ இதை மூடி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க. இப்போ சிக்கன் நல்லாவே குக் ஆகிருக்கும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்துரும் போது நம்ம வந்து ஒரு 2.5லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிக்கன் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அரை கிலோ சிக்கனுக்கு வந்து நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தாலே கொஞ்சம் காரம் கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் பெப்பர் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். ஃபைனலாக உப்பு காரம் பார்த்துட்டு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து லைட்டாக வந்து பெப்பர் தூள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி வற்றுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்து சிக்கன் சூப்பராக குக் ஆகிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
இது நல்லா கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகி அந்த மசாலா எல்லாம் சிக்கன் மேலே நல்லா ஒட்டி வரும். நான் இது ரைஸோட சர்வ் பண்ண போகிறனால இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் வர அளவுக்கு லெமன் ஜூஸ் இது மேலே பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா கிளறி விட்டுட்டு இது மேலே கொத்தமல்லி தழை தூவி நல்லா கிளறி விட்டுட்டு இதை அப்படியே வந்து சூடாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், தக்காளி சாதம், ரச சாதம், இந்த மாதிரி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கெல்லாம் ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் ஒரு ரசம் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அதில் குக்கரில் இருக்க எல்லா சாப்பாடும் காலியாயிடும். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த சிக்கன். நீங்கள் வந்து நல்லா கலர் வரணும் அப்படின்னா நீங்கள் மஞ்சத்தூளை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகுத்தூளை இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா கலர் நல்லா வரும். நான் காரம் அதிகமாக சேர்த்ததுனால கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்கள் என்ன டிஷ் வச்சுருக்கீங்களோ அந்த டிஷ் கூட இது வந்து பர்ஃபெக்டான காம்பினேஷனாக வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அனைத்து நல்லவங்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். டாட்டா, பை பாய்.